அம்மா, என் புள்ளைக்காண்டி யோசிங்கம்மா. என் மக செஞ்ச தப்புக்கு நான் வேணா உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். என்னம்மா பண்ணிட்டு இருக்க? என்னம்மா இது? ஏந்துருங்கம்மா, ஏந்துருங்க ப்ளீஸ். எனக்காண்டி என்ன ராஜா இது? கொஞ்சம் மனசு இறங்கி வாங்கம்மா. என்னம்மா என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கியா? கிறுக்கு, உனக்கு ஒரு வேலை இல்ல? எந்திரி. டேய் ஏம்மா, ஏம்மா உன்னையதாம்மா. என்னம்மா வேலை பார்த்துட்டு இருக்க? இங்க எதுக்குமா வந்த நீ? ஏம்மா அந்த ராஜவர்மன் தம்பியை தத்தெடுத்துட்டியாமா நீ? என்னம்மா நீ? ஏம்மா நீங்க பதுங்கி வரும்போதே யோசிச்சமா நானு எங்கேயோ போறாளேன்னு சொல்லி கூட அந்த பையனும் சேர்ந்து கிளம்புனேன். அப்ப எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. ஏம்மா இங்க பாருமா, என்னை அசிங்கப்படுத்துறியா? இதுல என்ன பாசிங்க இருக்கு? அசிங்கம் இல்லையா? எதிரி வீட்டுல வந்து உட்காந்துருக்க. என்ன பண்ண சொல்றேன்? என்ன வீட்டுல ஒத்த பொம்பளை புள்ளையா பிறந்துட்டு படாத பாடு பட்டிட்டு இருக்கா இவ. உனக்கு நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு கூட பிறந்த பொறுப்புன்னு கூட பார்க்காம அவ வாழ்க்கையை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்க. உன்ன மாதிரி என்னையும் இருக்க சொல்றியா? நான் அவளை பெத்த தாயிப்பா. அவளுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா நான் யாரு கால்ல வேணாலும் விழ தயாரா இருக்கேன். இது பாரு, இவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடியாச்சோ என் புள்ள வாழ்க்கை காப்பாத்தணும் தான் இங்க வந்தேன். ஏமா எதுக்குமா கெஞ்சணும்? கெஞ்ச வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லம்மா. உன் மக வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் போட்டேம்மா. ஏ கதிரு, அது எங்கப்பா பத்திரிக்கை எடுப்பா. கொண்டா ராஜவர்மன், இந்தாங்க ஆதரி செல்விக்கு கல்யாணம் பத்திரிக்கை அடிச்சிருக்கேன். நீங்க படிச்ச குடும்பம்ல சரியா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. இந்தாங்க. ஏய் ராஜவர்மா, உன்னதான் சொல்றேன், பார்த்து சொல்லப்பா. என்னாச்சு? சரி விடு. என்ன அமெரிக்க மாப்பிள? அமெரிக்காவெல்லாம் போய் படிச்சிருக்கீங்க, தமிழ் படிப்பீங்களா? நீங்களாவது படிச்சு சொல்லுங்க அண்ணனுக்கு. என்ன நீங்களும் வர பண்ணிக்கிறீங்க? சரி விடுங்க, நீங்களும் வேணாம், உங்க அண்ணனு வேண்டாம், நானே படிக்கிறேன். தமிழ் ரொம்ப பிரமாதமா படிப்பேன். இங்கிலீஷ் தான் நமக்கு பிரச்சனை. முழு பத்திரிகையும் படிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அதனால பொண்ணு மாப்பிள்ளை பேரை மட்டும் சொல்றேன். மணமகள் ஆதிரை செல்வி, மணமகன் கரிகாலன். மண நாள் இந்த மாசம் 31ஆம் தேதி. ஏய் ஏய், என்னப்பா பண்ற? அண்ணா என்னது? பத்திரிகையை அடிச்ச? என்னம்மா பத்திரிகை ஏன் அடிச்சேன்னு கேக்குற? ஏமா பத்திரிகை அடிக்காம எப்படிமா கல்யாணம் பண்ண முடியும்? வெறுவாயில போய் கூப்பிட முடியும்? ஊரெல்லாம் கல்யாணத்துக்கு வாங்க கல்யாணத்துக்கு வாங்கன்னு. அதனாலதான் பத்திரிகை அடிச்சேன். இந்தாப்பா. நீ நினைக்கிறது நடக்காது. நீ நினைக்கிற மாதிரி அந்த கரிகாலனை என்னால கல்யாணம் படிக்க முடியாது. இது நடக்காது. டேய் டேய் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. கதிர் டேய் சொல்றது கேளு. டேய் ஸ்டாப் இட். Get out of my house. Just get out of my house. I said get out. அவளை விடுடா. விடுடா. ஓடி என்ன பண்ணிட்டு இருக்க? சரி. ஏய் அவளை விடுங்கப்பா. எதிரி வீட்ல வந்து உட்கார்ந்திருக்கீங்க. ஆமா மனித உரிமை. உன்னை அடக்கி வச்சா எல்லாம் சரியாயிடும்.
எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம். வா. ஆதிரா, ச்சீ, நீ என்ன பண்றீங்க? எனக்கு அருண் வேணும். அவர் இல்லாம எனக்கு லைஃப் இல்ல. ஏய், வாய மூடு. ரெண்டு பேரும் பிறக்கும் போதே அப்படி ஒட்டிக்கிட்டு பிறந்தீங்களா? அருண் இல்லாட்டி லைஃப் இல்லையாம்ல. மரியாதை வீடு வந்து சேரு, பொளந்துருவேன். முடியாது. ஆதிரா, நான் சொல்றத கேளு. என் கூட வா, உன்கிட்ட பேசணும். நான் எங்கேயும் வரல. வான்னு சொல்றேன்ல. இல்ல. ஆதிரா, நான் சொல்றேன்ல. வா. அத்த, நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன். வா. ஏய், வா. எங்க அவளை கூட்டிட்டு போற? ஏய், அருண் வேணும் அண்ணி. ஏய், எங்கம்மா கூட்டு போற? எங்கப்பா கூட்டு போற அவள? உங்க அண்ணன் ஒவ்வொரு விஷயத்தையும் பக்காவா பிளான் பண்ணி எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்துறாரு. இதுக்கு மேல அவர்கிட்ட போராடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு உனக்கு புரியலையா? சோ இப்ப என்ன நீ சொல்ல வரீங்க? அவர் சொல்றதை கேட்டு நான் இப்ப அப்படியே நடந்துக்கணுமா? நான் அப்படி சொல்லுவேன்னு நீ நினைக்கிறியா? அட் த சேம் டைம் அவரை நேரடியா மோதி ஜெயிக்கவும் உன்னால முடியாது. இவ்ளோ கொடூரமா நடந்துக்கிற உங்க அண்ணன் உன்னை நிச்சயமா வெளியில போய் வாழ விட மாட்டாரு. உடம்பு முழுக்க போய் வேஷம்னு இருக்கிற ஆள்கிட்ட போய் நேர்மையா போராடுறது முட்டாள்தனம். அவர ரூட்லயே போய் அவரை அடிக்கணும். அவரை மாதிரியே வேஷம் போட்டு ஏமாத்தணும். வேஷமா? வேஷம்னா புரியல எனக்கு. இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும் ஆதிர. எப்படி அண்ணி? அதான் அருண் இவ்வளவு கோவமா பேசுறானே. அருண் வில் பி டேக்கன் கேர் ஆஃப். நீ இப்போ செய்ய வேண்டியது உங்க அண்ணன் பேச்ச கேட்டு ஒத்துக்கிட்ட மாதிரி பேசி வீட்டுக்கு வா. இதை இவ்ளோ தூரம் கொண்டு வந்ததுன்னா இனியும் நான் இதை நடத்தி காட்டுவேன். இப்ப கூட இதை நான் நடத்தணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் நீ இல்ல. குணசேகரனோட அகங்காரத்தை அழிக்கணும். அந்த ஆளை யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காருல்ல, அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். இங்க மனுஷங்களும் எமோஷன்ஸும் முக்கியம், பணம் ஒரு விஷயமே இல்லைன்னு அந்த ஆளை உணரணும். இதை தாண்டி உன் கல்யாணம் அருணோட நடக்கணுங்கிறது அப்பத்தாவோட விருப்பம். அப்பதான் அந்த ஷேரை கொடுத்தது கூட உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான். ட்ரஸ்ட் மீ, அருண் கூட தான் உன் கல்யாணம். இப்ப நான் சொல்றத மட்டும் செய். சரியா? வா. வாங்க வீட்டுக்கு போலாம். இல்ல என்ன நடிக்கிறீங்க? நான் கூப்பிட்டப்ப கிளம்புன, இப்ப அவ வந்து கூப்பிட்டப்போ போலாங்கிற. என்னடி வளர்னா அவ? இனிமே ஆர்ப்பாட்டம் பண்ணி பிரயோஜனம் இல்ல. அருணோட கல்யாணம் நடக்க வாய்ப்பு இல்ல. எஸ்கேஆர் சார், சாருபால மேடம், இவங்கள தாண்டி அருண், இவங்க யாருக்கும் இதுல விருப்பம் இல்ல. இதுக்கு மேல நீ அடம் பிடிச்சா உன் வாழ்க்கை நரகம் ஆயிடும்னு எடுத்து சொன்ன. அவ புரிஞ்சுக்கிட்டா. கிளம்பலான்னு. இதை நீ புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காத வீட்டில் 1.5 மணி நேரம் நான் நிற்கணும். உங்க நல்ல நேரம். எங்க அண்ணன் அரசு வீட்ல இல்ல. ஆமா ஆமா, நல்ல நேரம் தான், எங்களுக்கு இல்ல.
அந்த அரக்க அப்படி அரசுக்கு இருந்திருந்தானா அப்படியே கிழிச்சு தொங்க விட்டுருப்பேன். அவன் ஆள் சைஸு. ஏய் சின்ன பயல, அவளோட உருவத்தில் இல்லடா பலம், இங்க இருக்கு. அவன் தனி ரகம். அவன் கரம் வச்சான்னு வை, நீங்க யாரும் எந்திரிக்கவே முடியாது. போங்க, நீங்க முன்னாடி போங்க, அவன் பின்னாடியே வருவான். ராஜவர்மா, அவன் பின்னாடி வருவானா முன்னாடி வருவானா? அவன் வரும்போது நான் பார்த்துக்கிறேன். உன் தம்பி அரசு மாதிரி 100 அரசை ஏறி மிதிச்சிட்டு தான் மேலே வந்திருக்கேன். அந்த அரக்கை அப்படியான என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். என் நேர காலம் என் தங்கச்சியோட கல்யாண பத்திரிக்கையை பத்திரிக்கையை என் எதிரி வீட்டில் வச்சு எங்கள் அம்மாட்ட காட்ட வேண்டியதாக இருக்கு. என்ன செய்ய? சரி, வீட்டுக்கு போகலாம். சரிம்மா, எல்லாரும் பாதுகாப்பாக வீட்டுக்கு வாங்கம்மா. ஆனா எப்படி யாருக்கும் தெரியாமல் கமுக்கமாக வந்தீங்களோ அதே மாதிரி கமுக்கமாக வீட்டுக்குள்ள வந்துருங்கப்பா. ஊர் போய் ஆனால் பார்த்துட்டு போகிறேன். எனக்கும் கதிருக்கும் போகிற ஒரு வேலை இருக்குது, அதை நாங்கள் பார்த்துட்டு அப்படியே வரோம். நீங்கள் வீட்டுக்கு வாங்க. சரி ராஜவர்மா, போயிட்டு வரோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன் பேரை முழுசா சொன்னதில் வாய் நிறைஞ்சு வச்சப்பா. சந்தோஷமா போகிறேன், போயிட்டு வரேன். கதிர் வாப்பா. இந்த அது எப்படி எதிரி வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு அவன் காலை பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்களப்பா. இவங்களை என்ன செய்யறது? விடுங்க விடுங்க. மன்னிச்சிடுங்க. அவ வாழ்க்கையை அவளே முடிவு பண்ணிக்கிட்டா. இதுக்கு மேல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மன்னிச்சிடுங்க. சாரி சார். எங்களால எப்பவுமே இனி எந்த ப்ராப்ளமும் வராது. மன்னிச்சிடுங்க. மா வாமா போலாம். மன்னிச்சிருங்க சார். வாமா வாதிரியா. ஜனனி, அம்மாவையும் ஆதிரியும் நீ வீட்டுக்கு கூட்டு போயிடு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, பார்த்து போங்க. ஏய், இவ எதுக்குடி திடீர்னு கரிகாலனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா? அத்தை, போற வழியில சொல்றேன். ம், அதெல்லாம் வேணாம், இப்ப சொல்லு. அத்தை, நான் போற வழியில சொல்றேன். வாங்க. அம்மா போகும்போது சொல்றேன், வாமா. ஆட்டோ வந்துருச்சு, வா. ஆட்டோ அம்மா. சரி, நேரம் நல்லா இருக்கு. விளக்கேத்துமா. நீ எங்கம்மா போற? விளக்கேத்த சொன்னீங்களே. நீ ஒன்றும் விளக்கேற்ற வேண்டாமா? ஏம்மா தங்கச்சி ஜான்சி ராணி, விளக்கு நீ ஏத்துமா. ஏன்னா நீ தான் மனசுல நல்ல எண்ணத்தோட இருக்க. விளக்கேத்தி இந்த தட்டை எடுத்து ஆத்தா காலடியில் வை. சரிண்ணே. வா. அவர் சொல்றதும் கரெக்டு தான். இந்த வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றக்கூடாது. ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து எல்லாரும் ஒரே ஏத்தா ஏற்றிடணும். அத்தா மீனாட்சி, நீந்தாம்மா காப்பாற்றணும். ஏம்மா மீனாட்சி அம்மா பவர்ஃபுல் லேடி, நல்லா வேண்டிக்குமா. என்ன உங்க நோமாக்கு தான் பவர்ஃபுல் லேடிஸே பிடிக்காது. இன்னும் கொஞ்ச நாளை பாருங்களேன், அவர் ஃபோட்டோவை மாட்டி வச்சு அது பூஜை பண்ண சொல்ல போறாரு. ஐடியா கொடுக்காதடி, அப்புறம் அந்த ஆள் அதை செஞ்சாலும் செஞ்சு போடுவாரு. அந்த கன்றாவியெல்லாம் அப்புறம் யாரு பார்க்கறது? அமைதியே இரு. அத்தா மீனாட்சி,
இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இல்லாம கரிகாலனுக்கும் ஆதிரைக்கும் கல்யாணத்தை நல்லபடியா நீந்தாமா முடிச்சு வைக்கணும் தாயி. சீக்கிரமா பேரம்பேத்திய கொடுத்துரு ஆத்தா. வேற ஒன்னும் நான் கேட்கல உங்ககிட்ட. இந்தாங்க ஆத்தா தாயே. சின்னண்ணே இந்தாங்க. கரிகாலா நல்லா வேண்டிக்கடா. எடுத்துக்கங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். அம்மா தாயே, உன்னதாம்மா நம்பி இருக்கேன். காப்பாத்துமா எல்லாரையும். எதுக்கு இந்த மீனாட்சி அம்மாளை இந்த பாடுபடுத்துறாங்க? ஆமா, உன் புருஷன் அதிசயமா சாமி படத்து பக்கத்திலே நிக்கிறான் பாரு. குடிச்சா தானே விழுந்து விழுந்து கும்பிடுவான். இன்னைக்கு என்ன வந்துச்சு? வேற போது தலைக்கேறி இருக்கு. அதான். என்னம்மா, என்னங்க முணுமுணுன்னு பேச்சு? என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பேசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைம்மா, கல்யாண பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்திருக்கேன். அதை தான் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். ஆமா அக்கா, மணமகன் கரிகாலன், மணமகள் ஆதிரை செல்வி பலவிதமான போராட்டங்களை தாண்டி ஃபைனலா பத்திரிக்கை ரெடி. இன்னும் 20 நாள்ல கல்யாணம். ஏய், அவள்கிட்ட எல்லாம் எதுக்கிட்ட விளக்கம் கொடுத்துட்டு இருக்க? பேசாம உன் வேலையை மட்டும் பாரு. நம்ம அக்காஸ் தானே. கதிர இருப்பா. அப்புறம் ராமலிங்கம், நம்ம பேசின சமாச்சாரம்லாம் என்னாச்சு? மச்சான், எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு மச்சான். இன்னும் 2 நாள்ல முடிச்சு கொடுத்துறேன் மச்சான். யோ, அந்த கல்யாண மண்டபத்தை சட்டப்பட்டு அண்ணன் வரல. ஏமா கொஞ்சம் இருமா. எல்லா இடத்துலயும் எல்லா விஷயத்தையும் பேசிடுவியா? அதான் முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்றாப்புல இல்ல, அதெல்லாம் தெளிவா முடிச்சிருவாப்புல. வேலை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருமா. ஏமா, போய் காப்பி போட்டு கொண்டாங்கம்மா. காப்பி போடுறதெல்லாம் இருக்கட்டும் மாமா, நீங்க பண்றது பேசுறது எதுவும் விளங்கலையே. ஏய், உனக்கு எதுக்கு விளங்கணும்? இப்ப நீ தெரிஞ்ச என்னத்தை கிழிக்க போற? நான் என்னத்தையோ கிழிக்கிறேன், எனக்கு முதல்ல விளங்க வைங்க. பேசாம காப்பி போட்டு எடுத்து. ஏய் கதிர இருப்பா. என்னண்ணா எப்ப பார்த்தாலும் நெய். சரிப்பா இருங்கிறேன்ல, ஏன் சாமி கும்பிடும்போது சண்டை உடிச்சிட்டு இருக்க? என்ன நீ இங்க பாருப்பா, அவங்க என்னதான் தண்டத்துக்கு இருந்தாலும் இந்த வீட்டு மருமக்கள் இல்லையா, அவங்களுக்கும் உரிமை இருக்குப்பா. எதையாவது கேட்கத்தானே செய்வாங்க. என்ன நடக்குதுன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? என்னம்மா உங்களுக்கு விளக்கம் தெரியணும்? அதான் கல்யாணம் எல்லாம் தெளிவா சொன்னேன் இல்லம்மா. கல்யாணம் நடக்க போதுமா? கரிகாலம் தான் மாப்பிள்ளை, நம்ம ஆதிரை தான் பொண்ணு. 2 பேருக்கும் கல்யாணம், அவங்க தான் சம்மந்திய. சரிதானே? இந்த பத்திரிகையில் எல்லாம் விளக்கமாக போட்டிருக்கு. என்னைக்கு கல்யாணம், எங்கே கல்யாணம், மண்டபத்தோட பேர், நேரம், காலம், தேதி எல்லாம் தெளிவாக போட்டிருக்குமா. நீங்கள் தான் படித்தவங்க தானே, எடுத்து படித்து பாருங்க. விளக்கம் போதுமா என்ன வேணுமா? மாமா, விளக்கத்துக்காக இல்ல மாமா. ஆதிரைக்கு பிடிக்காத வாழ்க்கையை மறுபடியும் அவ மேல திணிக்கிறீங்களே, கொஞ்சம் யோசிக்கப்படாதா? பிடிக்கலன்னு யார் சொன்னா? வாங்கம்மா, வாங்க. அதுக்குள்ள வந்துட்டியே. வாடா ஆதிரை, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கிய. வாங்க, வந்து சாமி கும்பிட்டுக்கங்க. வணக்காத்த. என்னம்மா ரேணுகா, திருப்பி அங்கே என்ன பேச்சு? ஒன்றும் புரியலையா? ஒன்றும் இல்லம்மா, இந்த கல்யாணத்தில் இந்த வீட்டாளுக்கு எல்லாருக்கும் சம்மதம்மா. நாங்கள் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டோம். உனக்கு தனியெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏய் ஆதிரை, என்னடி பேசாம நிக்கிற? அவர் என்னவோ சொல்றாரு, நீங்க வாட்டுக்கு நிக்கிறிய. அத்தை, என்னத்தை அமைதியா நிக்கிறீங்க நீங்களும்? வேற என்னம்மா செய்ய சொல்ற? எல்லாரும் டான்ஸ் ஆடுவோமா? ஏம்மா, யதார்த்தம் என்னங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கம்மா. ஏம்மா, வாயை திறந்து சொல்லுமா. சொன்னா தானே அவங்களுக்கு தெரியும். அவங்க தான் அங்கே வரல இல்ல. எங்க வரல? என்னம்மா என்கிட்ட வர? நீ செய்ய வேண்டியது செய்ப்பா. ஏய், என்ன ஆதிரை, நீயாவது வாயை திறந்து பேசு. என்ன நடக்குதுங்க? என்ன பேச சொல்றீங்க அண்ணி? என் விதி அவ்வளவுதானே ஆயிடுச்சு, விடுங்க. யாரும் இதை பத்தி இனி எதுவும் பேசாதீங்க. விதியா? என்னடி சொல்ற இவ?
சரி என்னம்மா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? கரிகாலன் ஆதிர கல்யாணத்துக்கு இந்த வீட்டில் எல்லாருக்கும் பரிபூர்ண சம்மதம். அதான் விஷயம். புரிஞ்சுக்கங்க. திருப்பி திருப்பி மொனமொனன்னு பேசிக்கிட்டே இருக்காதீங்க. சரிதானே? சரி ராமலிங்கம், அந்த மண்டபம் பேசுகிறோம்ல, மண்டபத்தை போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துருவோமா? ம். அந்த அலங்காரம் பண்ணுற வாரேன்றிருக்கேன், வர சொல்லியிருக்கேன். எப்பா அவனுக்கு பயங்கர டிமாண்டுப்பா. போன் மேலே போன் வந்துகிட்டே இருக்கு. அவனை ஆளை பிடிக்க முடியல. இதை விட்டு அவனை பிடிக்க முடியாது. போய் அவனை நேரில் வச்சு பேசிட்டு வந்துடலாம், என்னென்ன அலங்காரம் எங்கெல்லாம் பண்ணணும்னு. சரிதானே? ம், சரி மச்சான்.